Hi guys, welcome to our channel Malabar Palace Kitchen. போன வீடியோவில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு டிஷ்ஷு பார்க்க போகிறோம். என்னென்னா கறிக்கு பாயசம், இளநீர் பாயசம். கேரளாவில் ஃபேமஸான ஒரு டெசர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து இளநீர் பாயசத்துக்கு தேவையான இளநீர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த இளநியோட தண்ணியும் கூட இந்த பாயசத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மெயினான ஐட்டங்கள் பார்த்துக்கிடுங்க. தேங்காய் பால், அதுக்கப்புறம் ஏலக்காய், இது வந்து கார்னிஷ்க்கு பிஸ்தா பருப்பு, கேஷ்யூ நட்டு, கிஸ்மிஸ்ஸு, பனவெல்லம். இந்த பாயசத்துக்கு வந்து மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறது பனவெல்லம் பார்த்துக்கிடுங்க. இதுக்கு ஜாகரி சுகர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுல பனவெல்லம், நாட்டு சர்க்கரை, அப்புறம் கீ. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பாயசத்துக்கு நம்ம வந்து இந்த பனவெல்லத்தை மெல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாயசத்துக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு அப்புறம் ரெடி பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பனவெல்லத்தை எப்படி மெல்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, பேன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இளநீ தண்ணி வந்து இந்த பாயசத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதில் தான் நம்ம வந்து ஜாகரி மெல்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நார்மல் தண்ணி யூஸ் பண்ணுறதில்ல, கொஞ்சம் தேவையான அளவு அதில் வந்து இளநீ தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ அது கூட நம்ம பனங்கற்கண்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த இளநீ தண்ணியிலே நம்ம வந்து பனங்கற்கண்டை மெல்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி அது கொஞ்சம் கொதித்து வரும்போது அது கூட 2 ஏலக்காய், கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. ரொம்ப திக்காக்கக்கூடாது. ரொம்ப திக்காகனா பாகு வந்து ரொம்ப கட்டிப்பதமாயிரும். அதனால் கொஞ்சம் சர்க்கரை மெல்ட் ஆகாத வரைக்கும் மட்டும்தான். அப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். நம்ம ரொம்ப ஃபயர் பண்ணி ரொம்ப கொதிக்க விட்டோம்னா கலர் மாறிடும், பிளாக் கலர் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயசம் கலர் வந்து மாறிடும். அதனால் நம்ம வந்து லைட்டாக அந்த ஜாகரி மெல்ட் ஆகி அந்த ஏலக்காவோட வாடை ஃப்ளேவர்லாம் அதில் இறங்குற வரைக்கும் லைட்டாக ஃபயர் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஜாகரி எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பனங்கற்கண்டு நல்லா எல்லாமே அது வந்து ஆல்ரெடி சின்ன சின்னதாக தான் இருக்கும். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பாயசத்துக்கு தேவையான ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம மாற்றுறோம் ஒரு பவுலில். அடுத்த ஸ்டெப் எப்படின்னு பார்க்கலாம். பேன் சூடாகிட்டு இருக்கு. பேன் கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணக்கூடியது கீ ஆட் பண்ண போகிறோம். கீ ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். கீ மெல்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஆட் பண்ணக்கூடியது கேஷ்யூ நட், அப்புறம் கிஸ்மிஸ். இது வந்து சிம்பிளாக ஒரு 2 பேருக்குள்ள போர்ஷன் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு இளநீ தான் எடுத்திருக்கோம். அதனால் அதுக்கு தேவையானது கொஞ்சம் அந்த கேஷ்யூ நட்டும் கிஸ்மிஸும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க இளநியை போட்டுருவோம். வந்து ஒரு இளநீ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த இளநீ வந்து கொஞ்சம் நம்ம கீழே லைட்டாக சோட் பண்ணணும். இது வந்து இளநீ ஆல்ரெடி நம்ம எல்லாமே பச்சையாகவே சாப்பிட்லாம். இருந்தாலும் நம்ம வந்து இது பாயசங்கும்போது அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட்டாக சோட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த கீயோட இது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடியது. ஒரு மொத்தம் போனால் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான். மெயினான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தா இளநீ, அந்த தேங்காய் பால், நம்ம நாட்டு சக்கரை, அவ்வளோதான். இல்லை, சூப்பரான, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ சிலவங்கலாம் பார்த்திங்கனாக்கா இளநீ வந்து விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இதில் யூஸ் பண்ணுற ஐட்டம் எல்லாமே பாருங்கள் சத்தான ஆகாரம். இளநீ, கேஷ்யூ நட், கிஸ்மிஸ், கீ, நாட்டு சக்கரை, தேங்காய் பால் எல்லாமே உடம்புக்கு சத்தான ஆகாரம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடும். டெய்லி சாப்பிடல அப்படின்னாலும் மந்த்லி 1 டைம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு கொஞ்சம் தேவையில்லாத பதார்த்தங்கள் எடுத்துக்கிட்ட விட இந்த மாதிரி நம்ம ஊர்லலாம் நாட்டுப்புறத்தெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நாட்டுப்புறத்து சைட்லலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சத்தான ஆகாரங்களுக்கு திரும்புங்க மக்கள். ஓகே.
ஓகே, இப்போ வந்து இளநீ நல்லா இதாகிடுச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற மெல்ட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு, அதை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு லைட்டாக கொதிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீ ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் கேஷ்யூநட் கிஸ்மிஸ் போட்டிருக்கோம், இளநீ ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக இப்போ வந்து இது பண்ணியிருக்கோம், இது நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நல்லா அந்த ஜாகரி அந்த நாட்டு சக்கரையோட இது வந்து நல்லா இளநீயில் பிடிச்சி நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணக்கூடியது இது நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், நல்லா திக்கு தேங்காய் பால், அதை ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த டிஷ்ஷில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேங்காவை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரும். தேங்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்ல ஒரு டிஷ்ஷு. கேரளா டிஷ்ஷுனாலே மெயினாக நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது அதிகம் கேரளா இந்த தேங்காய் பாயசம். இப்போது மேக்ஸிமம் எல்லா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணக்கூடியது தேங்காய் பால். நம்ம வந்து தேங்காய் பால் நல்லா திக்கு தேங்காய் பால், தண்ணி சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு 2 தேங்காய் எடுத்து, அரைமுறி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த பால் லாஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் தேங்காய் பால் எவ்வளோ திக்காக எடுத்து வச்சுருக்குன்னு. நல்ல சுவையான இளநீர் பாயசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வயசானவங்களுக்கு, சுகர் பேஷண்ட் கூட இதெல்லாம் சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணி சமைக்கிறோம். அப்படிங்கிறனால சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம். நல்லா சத்தான ஒரு இளநீர் பாயசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனால் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் இதாயிரும், பிரிஞ்சிரும். அப்படி நல்லா கொஞ்சம் பாருங்கள் என்ன அழகாக அந்த தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியவங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து எதுவும் டவுட்டு இல்லை எப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வீடியோ போடும்போதும் இது பண்ணும்போதும் உங்கள் சப்போர்ட் தான் நம்மளை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டுருக்கோம். அப்படிங்கிறனால கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா அருமையாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறதுனால இந்த கலரில் இருக்குது. இல்லைனா கலர் வந்து இன்னும் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். அப்புறம் லைட்டாக ஃப்ளேவருக்கு ஏலக்காய் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? பிஸ்தா இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கேஷ்யூநட் கிஸ்மிஸ் போட்டிருக்கோம். இது வந்து சத்தானது, பிஸ்தா எல்லாருமே தெரியும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அருமையான இளநீர் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்குலாம் அருமையான ஒரு டெசர்ட் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து 21ஆம் தேதி ஓணம் வேறு வரப்போகுது. எல்லோரும் அடப்பிரதமன், தால் பாயசம் அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரளா டிஷ்ஷு. இதுவும் அதே மாதிரி தான், பட் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு பாருங்கள். அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றுமே வேண்டாம். அந்த ஒரு இளநீ மட்டும் இருந்தால் போதும், அருமையாக சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். அதனால் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இனி வந்து அதை அந்த பவுல்லைக்கு மாற்றோம். ஓகேவா? பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம கார்னிஷ் போடுறோம். பிஸ்தா கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்குது, அப்படியே கார்னிஷ். சிம்பிளான நம்ம இளநீர் பாயசம் எப்படின்னு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். ஓகேவா? மீண்டும் சந்திப்போம். உங்கள் ஷெஃப் உத்தம்.